வணக்கம். நாளை இதழ் 2 வார போர் நிறுத்தம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா. இப்படிப்பட்ட நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் 2 வாரங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுல விளைவு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்டான JD வான்ஸ் தெரிவிச்சிருக்கிறாரு, இந்த அமைதி பேச்சுவார்த்தை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை இந்த பேச்சுவார்த்தையால என்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ரீசன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த போரை நிறுத்துறதுக்காக இவங்க சில கோரிக்கைகளை ஈரான்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாரு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யறது அல்லது இந்த அணு ஆராய்ச்சியில ஈடுபடுற விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. இது முதலாவது விஷயம். சோ இது போல சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்படலை, அதாவது உடன்படலை. சோ இதனால இந்த போர் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதாவது ஈரானுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா இப்ப வெளியாக போறாங்கன்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 21 மணித்தியாலங்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தாலும் இதுக்கான முடிவு, அதாவது இந்த 2 வாரங்களுக்கு பிறகு எந்த விதமான விஷயங்கள் நடக்கும் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருப்பதாக அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்குமே 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்கப்படலை. அதாவது இந்த போர் நிறுத்தப்படுமா இல்லையான்றது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தங்களுடைய நிபந்தனைகளை மட்டும் புஷ் பண்றாங்க. அதாவது பேச்சுவார்த்தை என்றது 2 தரப்புலையுமே இருக்கிற அவங்களுடைய கோரிக்கைகள் 2 தரப்புமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? சோ ஒரு தரப்பு மட்டும் கொடுக்கறதை அக்செப்ட் பண்ணணும்ன்றது பேச்சுவார்த்தை எடுக்கப்படும் கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி. சோ ஈரானும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கு அமெரிக்கா அக்செப்ட் பண்ணாதான் இந்த யுத்தம் நிறுத்தப்படும். சோ இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்ததா இன்னும் ஒரு அப்டேட்டான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி.